ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு தொக்கு தான் பண்ண போகிறோம். இதுக்கு கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம் நுணுக்கி போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள், தனி மிளகாய் பொடி, சீரக பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணி கொஞ்சமாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காய பொடி, கொஞ்சமாக வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக போட்டு இறக்கிறதுக்கு. கல் உப்பு. இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு கழுவி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது ஒரு வானல் வச்சு அதில் எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊறுகாய் மாதிரியும் நம்ம தொட்டுக்கலாம். அதுக்காக தான் நம்ம கடுகு வெந்தயத்தை வறுத்து நுணுக்கி இதில் போட போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மிளகாய் பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். காஷ்மீரி மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி, கொஞ்சமாக சீரக பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுடலாம். இதோட மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இது நாம் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறது கிடையாது. அதனால் வெளியிலே வைக்கிறதுனால இதை நல்லா நம்ம தண்ணியே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரையாக தான் செய்ய போகிறோம். கொஞ்சமாக பெருங்காய பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரட்டும். இது மாதிரி வந்ததுக்கு பிறகு கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அதுலேருந்து தண்ணி நிறைய பிரிஞ்சு வரும். இன்னுமே இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம நுணுக்கி வச்சுருக்க கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை பொடியை சேர்த்து நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு தொக்கும் பதத்துக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணணும். புளிப்பு நிறையா இருந்ததுன்னா காரம் நமக்கு தெரியாது. அதனால் புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புளி தண்ணியை ஊற்றுனதுக்கு பிறகு ஒரு தொக்கு மாதிரி வரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வெல்லத்தை போட்டு இறக்கிக்கலாம். வெல்லம் பிடிக்குன்றவங்க வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வேணான்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். சாப்பாடில் சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கருவேப்பிலை பொடி தூவி இறக்கிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நாம் அர்ஜென்ட் டைமில் எப்போயாச்சும் நம்ம இந்த மாதிரி புளிக்குழம்பு அப்படிலாம் வைக்காமல் கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.